Hi students, welcome to Indian IAS Academy. So video வந்து அனைக்கும் உங்கள் மாமா தான் டிக்கெட் செலக்ட் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சோ ரயில்வே எக்ஸாம் 2024 குறிப்பா ALP அண்ட் டெக்னீஷியன் ஓகேவா ரெண்டு எக்ஸாமே வரப்போகுது. சோ இந்த ரெண்டு எக்ஸாமே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம யூடியூப்ல ஃப்ரீ கிளாसेस பார்த்துட்டு இருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்க போறது டே 8. டே 8ல நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ் பார்க்க போறோம். சோ ஜெனரல் ஸ்டடீஸ்ல இன்னைக்கு நம்ம பாலிட்டி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு 10 क्वेश्चन கொண்டு வந்திருக்கேன். இந்த 10 क्वेश्चंस தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? சோ நம்மளோட வீடியோஸ் மட்டும் ரெகுலரா பார்த்தாலே போதும். கண்டிப்பா நம்மளால எக்ஸாம் தட்டி தூக்க முடியும். யாராவது ஃபர்ஸ்ட் வருஷம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் போதும் உங்களுக்கு வந்து சேரும். சொல்றேன்னா நம்ம ரயில்வேக்கான நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அப்பதான் உங்களுக்கு வந்து சேரும். சேம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிரச்சனை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 10 क्वेश्चनக்கான ஆன்சரையுமே நீங்க ஆன்சரை பண்ண ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? சோ क्वेश्चंस நான் ஒவ்வொண்ணா கொடுக்க உங்களோட ஆன்சர்ஸை டக்கு டக்கு கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. ஃபாஸ்டா பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இந்திய நாடாளுமன்றத்தை இறையாண்மை கொண்ட அமைப்பாக கருத முடியாது. ஏனெனில் இந்திய நாடாளுமன்றத்தை இறையாண்மை கொண்ட அமைப்பா கருத முடியாது. அதுக்கான ரீசன் என்னன்னு கேக்குறாங்க. கீழே 4 ஆப்ஷன். ஓகேவா? சோ 4 ஆப்ஷனையும் பாருங்க. சோ அதுக்கு வந்து என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அது அரசியலமைப்பின் மூலம் மத்திய அரசு ஒப்படைக்கப்பட்ட விஷயங்களை மட்டுமே சட்டம் இயற்ற முடியும் அப்படிங்கறனாலயா, அரசியலமைப்பு சட்டம் வகுத்துள்ள வரம்புகளுக்குள் செயல்பட வேண்டும் அப்படிங்கறனாலயா, பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் அரசியலமைப்பின் விதிகளுக்கு முரணாக இருந்தால் அவை அரசியலமைப்புக்கு முரணாகாது என உச்சநீதிமன்றம் அறிவிக்க முடியும். அதனாலயா இல்ல மூணுமேவா? இதுக்கான ஆன்சரை கவுண்ட் பண்ணுங்க, பார்த்துக்கோங்க. சோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இது செகண்ட் ஆப்ஷன், இது தேர்ட் ஆப்ஷன், இது fourth option. English medium English question. The Parliament of India cannot be regarded as a sovereign body because it can legislate only on subjects entrusted to the center by the Constitution. Second option, it has to operate within the limits prescribed by the Constitution. Third option, the Supreme Court can declare laws passed by Parliament as unconstitutional if they contravene the provisions of the Constitution. இன்னொன்னு all of the above. இப்போ இந்த நாலுக்கான ஆன்சர் என்னங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மேலே உள்ள அனைத்தும். சோ 3 ஆப்ஷனுமே வரும், மூணுமே கரெக்ட் தான். சரிங்களா? சோ இந்த மூணுமே இருக்கிறனால தான் இந்திய நாடாளுமன்றத்தை நம்ம இறையாண்மை கொண்ட அமைப்பா கருத முடியாது. சோ அது அரசியலமைப்பின் மூலம் மத்திய அரசு ஒப்படைக்கப்பட்ட விஷயங்கள்ல மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். இது நாடாளுமன்றம். சரிங்களா? செகண்ட், அதே மாதிரி அரசியலமைப்பு சட்ட வகுத்துள்ள வரம்புகளுக்குள் செயல்படணும். யாரு? நாடாளுமன்றம். மூணாவது, இன்கேஸ் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் சரிங்களா அரசியலமைப்பு விதிகளுக்கு முரணா இருந்துச்சு அப்படின்னா அது அரசியலமைப்புக்கு முரணானு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தால அறிவிக்க முடியும். சோ 3 ஆப்ஷனுமே இருக்கனாலதான் நம்ம வந்து அது என்னன்னு சொல்ல முடியாது, இறையாண்மை கொண்ட அமைப்பா சொல்ல முடியாது. சரிங்களா? சோ செகண்ட் क्वेश्चन பாருங்க. லக்தீவு, மினிகாய், அமின்வி இந்த தீவுகளோட பெயரை லட்சத்தீவுன்னு எந்த வருஷம் மாத்துனாங்கன்னு கேக்குறாங்க. The name of the Lakshadweep, Minicoy and Amritsar lands was changed to Lakshadweep by an act of parliament in எந்த வருஷம்? 1970, 71, 72, 73. இதுக்கான ஆன்சரை கவுண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க கவுண்ட் பண்ணுங்க. சோ லக்ஷதீப், மினிகாய், அமின்வி தீவுகளோட பெயர் லட்சத்தீப்னு எந்த ஆண்டு மாத்தப்படுச்சு? 1970, 71, 72, 73. இதுக்கான ஆன்சரை கவுண்ட் பண்ணுங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, 1973. 1973ல தான் இதுக்கான பேர் வந்து மாத்துறாங்க. சரிங்களா? 1973 அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அப்ப இந்தியாவோட பிரதமர் யார் இருந்தாங்கன்னா இந்திரா காந்தி தான் இருந்தாங்க. சரிங்களா? சோ பிரதமர் யாரு? இந்திரா காந்தி. ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ராஜ்யசபா உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுவர்? மக்களாலயா, மக்களவையினாலயா, இல்ல சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாலயா, இல்ல சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாலயா? The members of the Rajya Sabha are elected by the people of Lok Sabha, elected members of the Legislative Assembly, elected members of the Legislative Council. So இதுக்கான ஆன்சரை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணலாம். ஈஸியான क्वेश्चन தான். ராஜ்ய சபா உறுப்பினர்கள் யாரால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? சோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலமா தான். ஓகேவா? சோ உறுப்பினர்கள் தான் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு ஓட்டு போடுவாங்க. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா நேரடி தேர்தல் இல்ல, மறைமுக தேர்தல் சொல்லுவாங்க. ராஜ்யசபா செலக்ட் பண்றது மறைமுக தேர்தல். எதெல்லாம் நேரடி தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா மக்கள் பீப்புள்ஸ் ஓட்டு போட்டு ஒருத்தர் நம்ம செலக்ட் பண்ணோம்னா தான் அது வந்து பாத்தீங்கன்னா நேரடி தேர்தல். மறைமுக தேர்தல்னா ஆல்ரெடி செலக்ட் பண்ணப்பட்டவங்க. சோ சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து ஓட்டு போட்டு யார் அனுப்புவாங்கன்னா ராஜ்யசபாவுக்கு எம்பிஸ் அனுப்புவாங்க. சோ அப்படிங்கிறப்ப இது மறைமுக தேர்தல். குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்க கூட மறைமுக தேர்தல் தான். புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஊராட்சி உறுப்பினர்கள்
அவங்க வந்து பாத்தீங்கன்னா யாருனால தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு கேக்குறாங்க. மாவட்ட அதிகாரியால் பரிந்துரைக்கப்படுறதா அதனாலயா, இல்ல அந்தந்த பிராந்திய தொகுதியோட வாக்காளர்களாலயா, இல்ல மாநிலத்தோட உள்ளூர் சுயரசு அமைச்சரால பரிந்துரைக்கப்பட்டதா, இல்ல தொகுதி மேம்பாட்டு அமைப்பால் பரிந்துரைக்கப்பட்டதான்னு கேக்குறாங்க. The members of the panchayat are nominated by the district officer, the electorates of the respective territorial constitutions, nominated by local self government minister of the state, nominated by the block development organization. So இதுல எது அப்படின்னு கேக்குறாங்க. So இதுல எது வரும் கேக்குறாங்க. ஊராட்சி உறுப்பினர்கள். சோ ஊராட்சி உறுப்பினர்கள்ன்றவங்க அந்தந்த பிராந்திய தொகுதியோட வாக்காளர்களால் தான். ஓகேவா? சோ அந்தந்த தொகுதியோட வாக்காளர்களால தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுவாங்க. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, the electorates of the respective territorial constitutionsனால வரும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு தேர்தல் மனுவை முடிவு செய்யும் அதிகாரம் டேஷ் வசம் உள்ளது. யார் வசம் உள்ளதுன்னு கேக்குறாங்க. ஒரு தேர்தல் மனுவை முடிவு செய்யும் அதிகாரம் பாராளுமன்றமா, உச்சநீதிமன்றமா, உயர்நீதிமன்றமா, இல்ல தேர்தல் ஆணையம் கேக்குறாங்க. The power to decide an election petition is vested in the Parliament, Supreme Court, High Court and Election Commissioner. இதுக்கான ஆன்சர். சோ ஒரு தேர்தல் மனுவை முடிவு செய்யும் அதிகாரம் யார் வசம் இருக்கு? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றம், ஹை கோர்ட் தான் இருக்கு. சரிங்களா? சோ தேர்தல் மனுவை முடிவு செய்யும் அதிகாரம் யார் வசம் உள்ளதுன்னா உயர்நீதிமன்றம் வசம், ஹை கோர்ட் தான் இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन. தற்போதைய மக்களவை அப்படின்றது 14வது மக்களவையா, 15வது மக்களவையா, 16வது மக்களவையா, 17வது மக்களவையா? இதுக்கான ஆன்சர். The present Lok Sabha is the 14th Lok Sabha, 15th Lok Sabha, 16th Lok Sabha, 17th Lok Sabha. அதாவது நடக்க போற எலெக்ஷன் கேட்கல, இப்ப நம்ம எதுல இருக்கோம்னு கேக்குறாங்க. சரிங்களா? சோ இதுக்கான ஆன்சர். சோ லாஸ்டா இப்ப எலெக்ஷன் வச்சு 2019. சரிங்களா? 2019ல இருந்து 2024 வரைக்கும் இருந்தக்கூடிய அந்த லோக்சபா எத்தனாவது லோக்சபான்னு கேக்குறாங்க. இப்ப 2024 நடக்க போறது அப்படின்றது 2029 வரைக்கும் இருக்கும். இத கேட்கல, இது எத்தனாவது லோக்சபான்னு கேக்குறாங்க, எத்தனாவது இதுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? 2009ல இருந்து 2014 வரைக்கும் இருந்த இந்த கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 16th லோக்சபா, 15th 2009 15th, 2014 இருந்து 2019ங்கிறது 16th, 2019 2014 ஓகேவா 17வது, 2024 21. அப்ப நடக்க போறதுதான் 18. சோ பிரசன்ட் லோக்சபா கேட்டாங்க, ஆன்சர் வந்து 17 லோக்சபா தான் சொல்லணும். சரிங்களா? அடுத்த கேள்வி. இந்திய நாடாளுமன்றம் சிறப்பு அதிகாரங்களை எப்போது பயன்படுத்திக் கொள்ளலாம்? இந்திய நாடாளுமன்றத்துல சிறப்பு அதிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கு, அதை அவங்க எப்ப பயன்படுத்திக்கலாம்னு கேக்குறாங்க. எல்லா நேரத்தையும் பயன்படுத்திக்கலாமா, இல்ல தேசிய அவசர காலத்துல மட்டுமா, தேசிய அவசர நிலை மற்றும் அரசமைப்பு அவசர நிலை மற்றும் ஒரு மாநிலத்துல எல்லா நேரத்திலயுமா, இந்த டைம்லயா, இல்ல மேலே உள்ள எதுவும் இல்லையான்னு கேக்குறாங்க. The Parliament of India can make use of the residuary powers at all times only during national emergency, as well as constitutional emergency as well in a state, none of the above கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் at all times, எல்லா நேரத்திலயுமே வரும். ஓகேவா? சோ இந்திய நாடாளுமன்றம் சிறப்பு அதிகாரங்களை எல்லா நேரத்திலயும் பயன்படுத்திக்கலாம். அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன். அடுத்த கேள்வி பாருங்க. மக்களவை உறுப்பினர்கள் எவ்வளவு காலத்துக்கு பதவி வகிக்கின்றனர்? 4 ஆண்டா, 5 ஆண்டா, 6 ஆண்டா, 7 ஆண்டா? சரி 3 ஆண்டா. 4, 5, 6, 3. இதுக்கான ஆன்சர். ரயில்வேல இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்பாங்க, டைரக்ட் क्वेश्चंस தான் இருக்கு. மக்களவை உறுப்பினர்கள் எவ்வளவு காலத்துக்கு பதவி வகிக்கின்றனர்? 4 வருஷமா, 5 வருஷமா, 6 வருஷமா, இல்ல 3 வருஷமா? The members of Lok Sabha hold office for a term of 4 years, 5 years, 6 years, 3 years. சோ 4ல இது வரும். 5 வருஷம். சோ மக்களவை உறுப்பினர்கள் எவ்வளவு வருஷம் பதவி வகிக்கிறாங்க? 5 வருஷம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பாராளுமன்றம் பல வழிகளில் உண்மையான நிர்வாகியான அமைச்சர்கள் குழுவின் மீது கட்டுப்பாட்டை கொண்டுள்ளது. கீழ்கண்டவற்றில் எது நிர்வாகியை கட்டுப்படுத்தும் முறையாக தவறாக பட்டியலிடப்படுதுன்னு கேக்குறாங்க. நிர்வாகியை எதன் மூலமா கட்டுப்படுத்தலாம்? அதுல எது தப்புன்னு கேக்குறாங்க. கேள்விகள் மூலமாவா, துணை கேள்விகள் மூலமாவா, ஒத்திவைப்பு இயக்கங்கள் மூலமாவா, இல்ல மேலே உள்ள எதுவும் இல்லையா? The Parliament exercises control over Council of Ministers, the real executive, in several ways. Which one of the following has been wrongly listed as a method of control over executive? Questions மூலமா, supplementary questions மூலமா, adjournment motions மூலமா, இல்ல none of the above? ஆக்சுவலா இந்த மூணுமே வராது, மேலே எதுவும் இல்லை தான் ஆன்சர். இந்த மூணு மூலமாகவுமே அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது. சரிங்களா? கட்டுப்படுத்த முறையா தவறு எதுவும் கேட்கறாங்க, மூணுமே வராது, சோ மேலே எதுவும் இல்லை தான். நெக்ஸ்ட். Number of rights that can be prayed for and issued by the Supreme Court or a High Court is. Number of rights that can be paid for and issued by the Supreme Court and or a High Court.
அதாவது உச்சநீதிமன்றத்தினாலையும் உயர்நீதிமன்றத்தினாலையும் எத்தனை ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும், சேம் டைம் வெளியிட முடியும்னு கேக்குறாங்க. 3, 4, 5, 6 இதுக்கான ஆன்சர். 3, 4, 5, 6 இதுக்கான ஆன்சர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3. சரிங்களா? சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல ஹை கோர்ட்டோ, உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ எத்தனை ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியும், வெளியிட முடியும்னா 3 ரைட்ஸ் சொல்ல முடியும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3. சரிங்களா? சோ ரயில்வே எக்ஸாம்ஸ் யூஸ்ஃபுல்லா மாதிரி ஒரு 10 கொஸ்டின் பார்த்திருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதமான வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போற எல்லா வீடியோஸையும் பாருங்க. டெஃபினட்டா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.